Hello friends, welcome to Sasi Samayal. மணக்க சமைக்கலாம், சுவைக்க ரசிக்கலாம். இந்த வீடியோல ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க பார்க்க போறோம். அதாவது வாழைப்பூ. நார்ச்சத்து பொன்னப்பால சத்துக்களை உள்ளடக்கிய வாழைப்பூங்க. இந்த வாழைப்பூவை வச்சு ஒரு பஜ்ஜி எப்படி செய்யறது? வீட்ல இருக்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு வாழைப்பூ பஜ்ஜி. வாழைப்பூ பஜ்ஜி எவ்வளவு சுலபமா, சுவையா, சீக்கிரமா செய்யறதுன்னு இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஓகே கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்ககிட்ட வந்து சேரும். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. நல்லா உங்களுக்கு கலரும் கிடைக்கும், காரமும் நல்லா உரைக்கும். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூளுங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கலாங்க. இது சேர்க்கறதுக்கு முன்னாடி கையில் நல்லா வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வாசனை நல்லா எடுத்து கொடுக்கும். இந்த வாசனை பிடிக்காதுன்றவங்க நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் பவுடரு 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நான் இப்போ 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ இட்லி மாவுங்க 1/2 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். இது உப்பு எதுவும் சேர்க்காமல் இருக்கிற மாவு. இப்போ இந்த மாவையும் நல்லா சேர்த்து இட்லி மாவு எடுத்த அதே கப் அளவுலேயே 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. தண்ணி ஒரே சமயத்தில் சேர்க்காதீங்க, அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு அளவுகள் மாறிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா திக்னஸாக கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா திக்காக இந்த அளவுக்கு கரைச்சாச்சுங்க. இட்லி மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். தோசை மாவை விட கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கா, உப்பு காரன்றதை டேஸ்ட் பண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாங்க. இப்போ பஜ்ஜி மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. இட்லி மாவுனுடைய தண்ணியை பொறுத்து, அதனுடைய அளவை பொறுத்து தண்ணியினுடைய அளவு மாறும். நான் இப்போ இந்த மாவுக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. அதுவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ வாழைப்பூ நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை சுத்தம் பண்ண உடனே நம்ம மோர் தண்ணியில் உப்பு கலந்து அதை இது தண்ணியில் போட்டு வச்சோம்னா நம்மளுக்கு ரொம்ப நேரம் கருக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம செய்யும் போது எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் துடைச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வாழைப்பூ எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு மேலே ஐ பட்டனை அழுத்தி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் மீடியமாக காஞ்சிருக்கு. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வாழைப்பூவை ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே மொத்தமாக அள்ளி போடும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு வரா மாதிரி தெரியும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற பூ நல்லா வெந்து வரும். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா மேலே வெந்துட்டா மாதிரி செவந்துடும், பூ வேகாமல் இருக்கும். அதனால் ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இப்போ நொரை நல்லா அடங்கிருச்சுங்க. நல்லா சிவந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி மற்ற பூவையும் பொரித்து எடுத்துக்கலாங்க.
எல்லா பூவையும் இதே மாதிரி பஜ்ஜி போட்டு எடுத்தாச்சுங்க. ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக அருமையாக ரெடியாகி வந்திருக்கு. இந்த வாழைப்பூவு எனக்கு அரை வாழைப்பூவு பெரிய பூவில் ஒரு பாதி பூ அளவுக்கு எனக்கு வந்துச்சுங்க. அதாவது நல்லா அழுத்தி பிடிச்சோம்னா ஒரு கை ஃபுல்லாக அளவுக்கு நம்ம போட்ட மாவில் உங்களுக்கு பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்குங்க. இதே போல் ஒரு வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு ரைட் சைடு இருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.